இந்திரா காந்தி அவர்களோட அடுத்த மூவ் தான் இப்ப வர தமிழ்நாடு அரசியல்ல பேசுபொருளா இருக்க ஒரு விஷயம். 1976 42வது சட்டத்திட்டத்தின்படி கல்விய மாநில பட்டியல்ல இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. இந்திய அரசியலமைப்பின்படி நிர்வாகத்துறைகள் 3 பட்டியல்களா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். மத்திய பட்டியலில் உள்ள துறைகளுக்கு மத்திய அரசு சட்டம் இயற்றும். மாநில பட்டியலில் உள்ள துறைகளுக்கு அந்தந்த மாநில அரசுகள் சட்டம் இயற்றிக்கலாம். பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளுக்கு மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனா மத்திய அரசு எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. இப்ப நடக்கிற கல்வி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தொடக்க புள்ளி எதுன்னு இப்ப புரியுதா? இதுக்கப்புறம் 1986ல அடுத்த தேசிய கல்விக் கொள்கை. அந்த கொள்கையிலேயே 1992ல சில மாற்றங்கள் மட்டும் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எந்த மாற்றமுமே இல்லாம அதவே தான் இப்ப வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 1986க்கு அப்புறம் 2020ல அடுத்த தேசிய கல்விக் கொள்கை. 34 வருஷம் கழிச்சு. எவ்வளவு பெரிய கேப் பாருங்க. 2020 தேசிய கல்விக் கொள்கைக்கு பெரிய சவால்கள் நிறையவே இருந்துச்சு. 1986 92க்கு அப்புறம் எவ்வளவோ தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், அதுக்கேத்தாப்புல திறன் சார்ந்த கல்வியோட தேவை அவசியமா இருந்துச்சு. அதெல்லாம் இந்த 2020 தேசிய கல்விக் கொள்கை பூர்த்தி செஞ்சுச்சா? ஏன் தமிழ்நாடு போன்ற ஒரு சில மாநிலங்கள் இன்னும் இதை ஏத்துக்கல அப்படின்றத பத்தி விரிவா பார்ப்போம்.